நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவர்களை கொடுத்த நல்ல தருணத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். துதிகர மகிமையெல்லாம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமுனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனா இருக்கிறேன். விசுவாசத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளுக்குரிய மன்னாவினால் போஷித்து இந்த நாளுக்குரிய பாதைகளை நமக்கு வகுத்து கொடுத்து அவர் இந்த சத்தியத்தின் மூலமாய் நமக்கு அறிவுரைகளை நமக்கு கொடுத்து இந்த நாளை தேவன் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொடுப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வசனங்களின் மூலமாய் பல அறிவுரைகளை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை எப்படி வாழ்ந்து அது வெற்றி வாழ்வாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வது, இந்த பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பலவிதமான மனிதனுடைய சூழ்ச்சிகள், பிசாசுடைய தந்திரங்கள் என்று சொல்லி பலவிதமான ஒரு சூழ்ச்சி வலைகளிலே விரிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தை வெற்றியுள்ள ஒரு பயணமாய் மாற்றிக்கொள்ளவும் தேவன் நமக்கு பாதைகளை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நாம் என்றும் நிர்மூலமாக்கப்பட்டிருப்போம். நம்முடைய வாழ்வு உலகமானது நம்ம ஏளனமாய் பேசக்கூடிய நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கும். நிச்சயமாய் தேவனுடைய கிருபைதான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிப்போம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். 22வது சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். மகா சபையிலே நான் தேவனை துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அவன் சொல்லுகிற காரியங்கள், வாழ்க்கையுடைய பயணத்தில் எவ்வளோ பெரிய பாடுகள், உபத்திரவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், அவனுக்கு விரோதமாக சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், அவனை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி பல மனிதர்கள் முயற்சி செய்தாலும், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி பயணம் அவன் தொடர்ந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல அனுபவத்தில் சொல்கிறான், மகா சபையிலே நான் தேவனை நான் துதிக்கிறதிலே நான் குறைந்து போவது இல்லை. மகா சபையிலே எவ்வளவு கூட்டங்களாய் இருந்தாலும் தேவனை உயர்த்தி பிடிக்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை பயணத்தை அவன் கடைபிடித்தான். அதுதான் அவனுடைய வாழ்வு வெற்றியாய் அமைவதற்கு அது காரணமாய் இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், மகா சபையிலே நான் தேவனை நான் துதித்தேன். இன்று நம்முடைய திருச்சபைகளிலே நம்ம எத்தனை பேர் தேவனை துதிப்பதற்கு வெட்கப்படுகிறோம்? யோசித்து பாருங்க. அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, அந்த உதடுகள் மாத்திரம் அசைகிறதை தவிர அதிலிருந்து அந்த சொல் பிறவது கிடையாது, அதிலிருந்து வார்த்தைகள் வெளிவருவது கிடையாது. தேவனை துதிப்பதற்கு தயங்குகிறோம். தேவன் செய்த அற்புத அடையாளங்களை சாட்சி சொல்ல நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒருவர் உண்டு. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஒரு பெரிய ஒரு பாவ கட்டிலிருந்து, சாப வாழ்விலிருந்து, பிசாசுடைய காரியங்களிலிருந்து மகளை மீட்டெடுத்துக் கொண்டார். ஆனால் தேவனை துதிக்க அவர் மறந்து விட்டார்கள். தேவனுக்கு என்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து சாட்சி சொல்ல அவர்கள் மறுத்து விட்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? பிசாசானவன் மீண்டுமாய் அவருடைய வாழ்விலே நுழைந்து வாழ்க்கையிலே சமாதானத்தை சீர்குலைய ஆரம்பித்தது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை துதிக்கிறோமோ
அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதா இருக்கிறது. அந்த விசுவாசம் என்பது, அந்த விசுவாச அறிக்கை என்பது, தேவன் செய்த கிரியைகளை நாம் உயர்த்தி பிடிக்கிறது என்பது, நாம் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்வை இணைத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகவே நேரங்கள் கிடைக்கும் பொழுது தேவனை துதியுங்க. வாய்ப்புகள் எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க முடியுமோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிங்க. இதுதான் நம்முடைய அழைப்பு. இதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்து நாம் தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய், தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சபைகளிலே தேவனை வாயை திறந்து நன்றாக துதிக்க பழகி கொள்ளுங்க. நிச்சயமா இது ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். தாவீதுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே அவன் வெற்றி பெற்றதற்கான ஒரு வழிகளை அவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் நமக்கு அது அறிகுறியாய் அவன் சொல்லுகிறான். மகா சபையிலே நான் தேவனை நான் துதித்தேன் என்று சொல்லுகிறான். நாமும் துதிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு அங்கு இடம் வராது. வெற்றி பயணம் தொடருகிறதா இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 40வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 40வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 9, 10வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதி நான் என்னுடைய இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபையிலே அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை என்று சொல்கிறார். மகா சபையிலே சத்தியத்தை அறிவிக்கிற காரியமோ, தேவனை துதிக்கிற காரியங்களோ நான் மறைத்து வைக்கவில்லை, அதை ஒளித்து வைக்கவில்லை. அவருடைய நீதியை நான் என் இதயத்துக்குள்ளே மறைத்து வைக்கவில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய ஆவிக்குரிய பயணத்திலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஆவிக்குரிய அலங்காரங்களை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகங்களை கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அதில் பயன்படுத்துகிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். ஏன் வெற்றி பயன் நம்முடைய வாழ்க்கையில தொடரவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் வெற்றி ஒரு நாளாய், வெற்றி பயணம் தொடருகிற ஒரு நாளாய் காணப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி நாம் போராடி பெற்றுக் கொள்கிறோம். நாம் அதற்காக பலவிதமான தேவ சமூகத்திலே காத்திருந்த அந்த பலனை நாம் பெறுகிறோம். ஆனால் பெற்ற பின்பு அந்த அபிஷேகத்தை கொண்டு ஒரு ஆத்மாவை அறுவடை செய்வதோ அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வண்ணமாகவோ அவருடைய உயர்த்தி பிடிக்கிற காரியமோ நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருப்பது வேதனைக்கு அளிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. எத்தனையோ பாவத்தில் விழுந்து போன மனிதர்கள் உண்டு, எத்தனையோ மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு, எத்தனையோ பேர்கள் வழிவாசல்கள் தெரியாதபடி அவர்கள் இருளில் அகப்பட்ட ஒரு மனிதர்களைப் போல அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் அந்த வாழ்வை காண்பிப்பதற்காக, இவர்களெல்லாம் அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, இவர்களெல்லாம் கிறிஸ்துவுடைய அன்பை ருசிப்பதற்காக தேவன் நமக்கு அந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். துதிக்கிற உதடுகளை கொடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற அந்த உதடுகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற காரியங்கள், என் உதடை நான் மூடேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பயணம் வெற்றி உள்ள ஒரு பயணமாய் மாற வேண்டுமானால் உடைய அழைப்பை உணர்ந்து, எதற்காக இந்த அபிஷேகத்தையும் வரங்களையும் தரிசனங்களையும் தாளந்துகளையும் திறமைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை அறிந்து அதை பயன்படுத்துங்க. அதை அறிந்தும் அதை பயன்படுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால்தான் நம்முடைய பயணம் வெற்றி உள்ளதாய் மாறாது என்பதை மறந்துவிட வேண்டாம். எதற்காக இது கொடுக்கப்பட்டது இதை உணர வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே எதற்காக இந்த ஆவிக்குரிய பயணம் என்பதை உணராமல் தன்னுடைய பார்வைக்கு இன்பமானதிலே தன்னை இணைத்துக் கொண்டான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது. தன் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேற முடியாதபடி, அவருடைய பயணம் தொடர முடியாதபடி அது தடைப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றி பயணம் தொடர வேண்டுமானால் உங்களுடைய அழைப்பை நீங்கள் உணர வேண்டும். தேவனை மகா சபையிலும் தேவனை துதிக்கிற தாவீதாய் காணப்பட்டான். எந்த நிலைகளிலும் தேவனை உயர்த்தி பிடிங்க. காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காதீங்க.
ஜெபிக்கிற காரியமோ, வேதம் வாசிக்கிற காரியமோ, தேவனுடைய அன்பை பறைசாற்றுகிற காரியமோ, அல்லது தேவனுடைய கிருபையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற காரியமோ, மற்றவர்கள் விடுதலை பெற, மற்றவர்கள் சுகம் பெற, மற்றவருடைய சாப வாழ்வு மாறுவதற்கான காரியங்களிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுகிற காரியங்களிலே நீங்கள் தடுமாறுவீர்களானால், நீங்கள் தாமதம் செய்வீர்களானால், உங்கள் உதடுகளை மூடுவீர்களானால் உடைய வாழ்க்கையுடைய பயணம் வெற்றி உள்ளதாய் காணப்படாது என்பதை மறந்துவிட வேண்டாம். என்று சொன்னால் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அவன் சொல்கிறான், என் உதடுகளை நான் மூடேன். அவன் சொல்லுகிறான், உம்முடைய நீதியை என் இருதயத்துக்குள்ளே நான் மறைத்து வைக்க மாட்டேன், உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் நான் சொல்லுவேன். அவனுக்குள்ளே இருக்கிற அழைப்பினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. அதை நிறைவேற்ற அவன் பிரயாசப்படுகிறான். நாமும் நம்முடைய அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவோமானால், நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், உங்களுக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல பலர் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல விதமான பாடுகள், நெருக்கங்கள், கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்வு, பிசாசுடைய சூழ்ச்சிகள், மனிதனுடைய தந்திரங்கள் என்று சொல்லி பல நிலைகளில் அகப்பட்டு இந்த சமாதானத்தை இழந்த மனிதர்கள் அநேகராகி கொண்டிருக்கிறார்கள், பெருகி கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்களை மீட்பது? யார் அவர்களை ரட்சிப்பது? யார் அவர்களுக்கு கிறிஸ்துடைய அன்பை சொல்லுவது? உங்களை வேண்டி தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்து கொண்டு நீங்கள் தேவனை உயர்த்தி படியுங்கள். நிச்சயமாக என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி பயணத்தை தொடர தேவன் கிருபை செய்வார். வேதம் அதை தான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய நீதி, ராஜ்யத்தை தேடு, எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விட வேண்டாம். நாம் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி அழகாய் சொல்கிறார், வாசிக்கலாம். பிரசங்கி 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை, நீ நேர்ந்து கொண்டது செய். மூடரில் அவர் பிரியப்படுகிறது இல்லை, அழைப்பு நிறைவேற்று. மூடரை அவர் நேசிக்கிறது இல்லை, உன் அழைப்பை நிறைவேற்று. உன் அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்ததை நிறைவேற்று. மூடர் மீது தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர் அல்ல. கிறிஸ்துவுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொல்லலாம் வாஞ்சித்தாலும் அன்பை பெற முடியாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம் பிரசங்கியின் மூலமாய் தேவன் சொல்லுகிறார், மூடரில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. மூடரிடம் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறவர் அல்ல. மூடரை போல் வாழாமல் நம்முடைய வாழ்வு அழைப்பு நோக்கத்தை உணர்ந்ததாக, அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து அதை செயல்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு எதற்கு போகிறோம்? அநேக கிறிஸ்துவர்களுக்கு தெரிவது கிடையாது. தேவனை துதிப்பதற்காக, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்காக, அந்த பாதைகளை அறிந்து கொண்டு என்னிடம் இருக்கிற தீமைகள் எல்லாம் விலக்க வேண்டும். தேவன் அந்த சத்தியத்தின் மூலமாய் போதிக்கிற காரியங்கள் எனக்கு என்று சொல்லி நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மற்றொருவருக்கு என்று சொல்லுவதற்கு நாம் என் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அது எனக்காக நான் செல்லுகிறேன். என்னோட ஆண்டவர் பேசுகிறார், என் வாழ்வை மாற்றியமைக்க விரும்புகிறார், என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவருடைய சித்தத்தை எனக்குள் நிறைவேற்ற விரும்புகிறார். இதை அறிந்து கொள்ள, இதை புரிந்து கொள்ள, தேவனை துதித்து மகிழ, தேவனை ஆராதிக்க, என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, இதற்காக தான் ஆலயத்துக்கு போகிறோம். நமக்கு தெரிவது கிடையாது. ஆலயத்துக்கு போவது வேறதோ நோக்கத்தோடு நாம் செல்லுகிறோம். திருமணத்திற்கு பெண் பார்க்க செல்லுகிறோம். நான் உயர்ந்தவன், வசதி வாய்ப்புகளில் உள்ளவன் என்பதை காண்பிப்பதற்காக செல்லுகிறோம். நம்முடைய அதிகாரங்களை அங்கு வெளிப்படுத்த செல்லுகிறோம். இவையெல்லாம் வெற்றி பயணத்திற்கு அறிகுறியாய் அமையாது. இது வெற்றி பயணமாய் காணப்படாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வை வெற்றி உள்ள ஒரு வாழ்வாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதை தான். தேவனை கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கப்பட தேவனை துதியுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பார்க்கிறவர்கள், விழுந்து போனவர்களுக்கு கிறிஸ்துடைய அன்பை காண்பீங்க. நீங்க ஒரு பிரசங்கியா மாற வேண்டாம், கிறிஸ்துடைய அன்பை காமிங்க, நேசிங்க, சக மனிதர்களை நேசிங்க. மிருக குணமுள்ளவர்களாய் வாழாதீங்க, சக மனிதர்களை நேசிக்க பழகிக் கொள்ளுங்க. மனிதனுடைய குணத்தை காண்பித்தாலே போதும். நிச்சயமாய் தேவன் இந்த நாளிலே
நம்மை ஒரு ஆசீர்வாதத்துடைய பாதையிலே தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாய் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இரத்த பழிக்கு நீங்களாக்கி சுத்தமாய் இருக்கிறேன். என்னை தேவன் சாட்சியாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய இரத்த பழி நம்ம மேல இருக்குதுன்னு தெரியா? திரும்பி பாருங்க, யோசித்து பாருங்க. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அந்த சுவிசேஷம் நாம சொல்லாததுனால, அந்த கிறிஸ்துவுடைய அன்பை நாம காண்பிக்காதனால, அவங்க மேல வன்பம் வைத்ததுனால, அவங்க மேல நம்ம கோபப்பட்டதுனால, குறை சொல்லி அவங்களை நம்ம புறம் தள்ளியதுனால அவர்கள் விழுந்து போனார்கள். எத்தனையோ ஆத்துமாக்கள் மரித்து போயிருக்கிறது. அந்த இரத்த பழி நம்மிடம் தானே கேட்பார். யோசித்து பாருங்க. அதே பாவி என்று அவர்களை காணாதபடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதன் மூலமா எத்தனை பேருடைய வாழ்வு மாறியது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் சபைக்கு விரோதமாய் எழும்புகிறான் என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டவில்லை. ஆனால் அவனை கொண்டு தேவன் நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றினார். கிறிஸ்து தன்னுடைய அன்பை அவனிடம் வெளிப்படுத்தினார். பவுலே முள்ளில் உதைப்பது கடினமாம் என்று சொல்லி அறிவுரைகளை கொடுத்து அழகாய் நடத்திய கிறிஸ்துடைய அன்பு அது. ஆனால் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவது கிடையாது, அதிகாரங்களை வெளிப்படுத்துகிறோம். ஏன் இன்று நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம் வெற்றி உள்ளதாய் அமையாததற்கு காரணம் யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். நம்முடைய அழைப்பினுடைய நோக்கத்தை அறியாமல் ஆவிக்குரிய பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சங்கீதக்காரன் வெற்றி பயணம் தொடர்வதற்கான ஒரு வழிவாசல்களை சங்கீதக்காரன் தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். நாமும் அப்படியாக அதை கற்றறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை, அந்த வெற்றியுடைய வாழ்வை நாம் தொடருவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 18வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன்னுடைய வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் பொதுஜாதியர் இடத்துக்கு போகிறேன் அவர்களோடு என்று சொல்ல ஆரம்பித்தார். வேண்டாம், அந்த இரத்தப்பழி நம்ம மேல வேண்டாம், அவங்க மேல விழுந்துட்டுமே. சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லி விடுகிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து சென்று விடுகிறான். குறைகளை சொல்லி குற்றப்படுத்தி கொண்டு தன்னை உயர்த்தி அவன் பிடிக்கவில்லை, ஆண்டவரை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறான். மகா சபையிலே தேவனை உயர்த்தி பிடிக்கிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டும். என் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும். கணவன் தானே, அவர் சொன்னா கேட்கிறது இல்லை, ஏற்ற துணையாய் உங்களை வாழும்படி அழைப்பு கொடுத்திருக்கிறார். கணவனை குறித்து நீங்க கணக்கு கொடுக்கணும், உங்க மனைவியை குறித்து கணக்கு கொடுக்கணும், முக்கியமா உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளை நாம் வளர்க்கிற விதங்கள், பெற்றோருடைய வளர்ப்புகள் தவறுதலாக இருக்கிறது. சிறு வயதிலேயே அந்த குழந்தையுடைய கையிலே செல்போனை கொடுத்து விடுகிறோம். நேற்றைய பொழுதிலே நான் வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும் பொழுது அருகாமையில் வருகிற ஒரு சிறிய ஒரு பையன், ஒரு 7-8 வயது தான் இருக்கும், செல்போன்ல பைத்தியக்காரனை போய் தானாக பேசிக் கொண்டு வருகிறான். காரணம் யார்? பெற்றோர்களாய் இருக்கிற நாம் தவறான பாதைகளை வகுத்து கொடுத்து விடுகிறோம். பிள்ளைகளுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டிய நாம் அறிவுரை கொடுப்பது கிடையாது, கண்டிப்பது கிடையாது. செல்போனை கொடுத்து விட்டு அவன் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. பிள்ளையை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவன் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் என்று நினைக்கிறோம், அவன் என்னுடைய பயணத்துக்கு தடை என்று நினைக்கிறோம். அல்ல, தேவன் கொடுத்தது கிருபையாய் தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். அது அதை உணர்ந்து தேவனுடைய கரங்களிலும் உடைய பிள்ளைகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பயத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்க்க பழகி கொள்ளுங்க. ஒவ்வொரு அந்த இரத்தப்பழி தேவன் கேட்பார், மறந்து விட வேண்டாம். இதை உணர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்துங்க. நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆவிக்குரிய சபையில தன்னை இணைத்துக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களாலே ஆவிக்குரிய பயணத்தை தொடர முடியவில்லை. பிசாசுடைய சோதனைகள், மனிதனுடைய சூழ்ச்சிகள் என்று சொல்லி
பிள்ளைகளை விழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம். சுவிசேஷத்தை அறிந்து சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு அப்படி என்று சொன்னால், பெற்றோர்களாய் இருக்கிற நீங்கள் ஜெபிக்க மறந்து, மகா சபையிலே தேவனை துதிக்க மறந்து, பிள்ளைகளை சத்தியத்திலும் ஒழுக்கத்திலும் நடத்துகிறதை மறந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய நிலை வெற்றி உள்ளதா இது காணப்படாது. மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வருகையின் காலம். எச்சரிக்கையோடு உடைய வாழ்வை நகர்த்துங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அறிவுரைக்காக உம்மை துதிக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் நகர்த்தும்படியாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை, நீர் எங்களுடைய கரங்களை கொடுத்திருக்கிற தாளந்துகளை, திறமைகளை, அபிஷேகங்களை, வரங்களை, அழைப்பு நோக்கத்தை உணர்ந்ததை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த நோக்கத்தை அறியாத பட்சத்திலே அந்த இரத்தப்படி எங்களுடைய தலையின் மேல் கேட்கிறீர். அறிந்து கொண்டோம் அப்பா. அதை அறிந்து ஓடுவோம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையுடைய பயணத்தை வெற்றி பயணமாய் மாற்றிக்கொண்டான். அப்படி நாங்களும் மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் அப்படி வாழ என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக இருக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு பெற்றோர்களை, பெரியோர்களை, வயதானவர்களை உங்கள் அன்பின் கடத்தில் கொடுக்கிறேன் அப்பா. தேவாதி தேவனே, நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாங்கள் கொடுக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு கொடுங்க. அந்த பெற்றோருடைய மனம் எந்த விதத்திலும் புண்படாதபடி நாங்கள் கிருபையாய் அவர்களை காத்துக்கொள்ள, அவர்களை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. சமாதானம் ஒவ்வொருடைய பெற்றோர்களையும் பெரியோர்களையும் ஆளுகை செய்வதாக. இந்த நாளிலே கணவனும் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம். கணவனை புரிந்து கொள்ளுகிற மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளுகிற கணவன், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற ஒரு வாழ்வு, இதுதான் வெற்றி பயணமாய் இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி இணைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை அறியாமல் பயணிக்கும் பொழுது அந்த கணக்கை நீ கேட்கிறவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து சமாதானத்தோடு தங்களுடைய வாழ்வை நகர்த்தவும், அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கவும் கர்த்தர் ஒவ்வொரு கணவனும் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. பிள்ளைகளுக்காய் வந்து இருக்கிற முக்கியமாக வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்பின் கரத்தை கொடுக்கிறேன். வாலிப பருவத்திலே உலகத்தை தேடி, மாயை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற காலம். சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது, ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்று அநேகரிடம் குறைந்து போய்விட்டது. சம்பாதித்து விட்டோம், படித்து விட்டோம், என் பெற்றோர்கள் படிக்கவில்லை என்று சொல்லி பெற்றோரை ஏளனமாய் பார்க்கிற பார்வையோடு வாழுகிற ஒரு வாலிப பருவம். இப்படி பல நிலைகளிலே தடுமாறிக்கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தினாய் கொடுங்க, ஞானத்தினாவினாய் இடை கட்டுங்க. வாழ்க்கையில காணப்படும் தடைகளை உடையுங்க, வழிகளை திறந்து கொடுங்க. அழைப்பு நோக்கத்தை அறிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். மகா சபையிலே உம்மை துதிக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கிறோம், ஞானத்தை கொடுங்க. ஞானத்தின் ஆவியினால் இடை கட்டுங்கப்பா. படிக்கிற பாடங்கள் மனதில் பதிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாடங்களை கவனிக்க, மற்றவர்களை பார்த்து அவர்கள் தன்னுடைய அந்த படிப்பின் காரியங்களை விட்டுவிடாதபடி ஞானமாய் கேட்டறிந்து, ஞானமாய் பரீட்சை எழுதி, ஞானமாய் வெற்றி பயணத்தை தொடர ஆண்டவர் கிருபை செய்கிறார்கள். குழந்தைகளுக்காய் வந்திருக்கிறோம், அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்கப்பா. குழந்தைகளை சுமையாய் எண்ணாதபடி, குழந்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், அது என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாய் ஒவ்வொரு பெற்றோரையும் என் ஆண்டவனை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நெசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையிலே பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்களிலே அகப்பட்டவர்கள்,
இப்படி எத்தனையோ பிரச்சனைகளோடு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டப்பா. யாராக இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரை உம்மை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய், உம்முடைய அன்பை ருசிக்கிறவர்களாய், சங்கீதக்காரன் தாவீதை போல மகா சபையிலே தேவனை துதிப்பதிலே அவன் தவறிவிடவில்லை. அவன் உதடுகளை அடக்கவில்லை. அவன் இதயங்கள் தேவனை மகிமைப்படுத்தியது என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியா இவர்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உமக்காக தங்களுடைய அழைப்பை உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் அவர்கள் மாறும் பொழுது எப்படிப்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் தடைகளாய் இருந்தாலும் அதை உடைத்தெறிவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை உடைத்தெறிந்து அந்த வெற்றி பயணத்தை அவர்களும் சுதந்திரித்துக் கொள்ள தொடர கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ ஆவியாளருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நன்மையும் கிருபையுடைய வாழ்வு சூழ்ந்து கொள்ளட்டும். தேவாதேவன் எந்த நோக்கத்தில் அழைத்திரோ இந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அழைப்பு நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் அவர்கள் தங்களுடைய வாழ்வை நகர்த்தும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுப்பீராக. சமாதானத்தின் தேவன் உள்ளங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அழைப்பு பெற்று அபிஷேகிக்கப்பட்ட வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருடைய அன்பின் கருத்தில் அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து பயணிக்கும்படியான கிருபையை தாருங்க. ரத்தப்படி எங்களிடம் கேட்பீர் என்கிற தெய்வ பயத்தை அவர்களுக்கு கொடுங்க. அதை உணர்ந்து தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்தும்படியான கிருபையை தாருங்க. எத்தனையோ ஆத்துமாக்கள் விழுந்து போயிருக்கிறார்கள், பின்மாற்றத்திலே விழுந்து போயிருக்கிறார்கள், பாவத்திலே விழுந்து போயிருக்கிறார்கள், பாதித்திலே ஆட்டை போல விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் நாங்கள் நம்முடைய கரத்தை பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. நம்முடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து நாங்கள் பயணிக்க கிருபை செய்வீராக. துதிகன மகிமை நாமம் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழிவுலக்கம் விட்டு உன்னை கிருபையினால் இறக்கினாத முடி சுட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமா வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.